வணக்கம். இன்று வெகுளாமை அதிகாரத்தின் 3வது குறள். கோவப்படுறதுனால நமக்கு என்ன லாபம் நஷ்டம்னு பார்த்தோம்னா கெடுதல் தான் அதிகமாக இருக்குது. கோவப்படும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய முகம் கண்கள் சிவந்து முகத்தின் தசைகள் இறுக்கி நம்முடைய வார்த்தைகள் தடித்து இயல்பாக இருப்போமானா கண்டிப்பாக இல்லை. என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியாது. அந்த கோபம் தலைக்கேறிடுச்சுன்னா என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு சுயம் நமக்கு இருக்காது. அந்த கோபத்தில் என்ன வேணாலும் செய்வோம். ஆனால் அந்த கோபம் தணிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கோவப்பட்டோன்னா அந்த கோப நிலையிலிருந்து நாம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு மிக நீண்ட நேரம் எடுக்கும். அதனால் ஏதாவது புண்ணியமான ஒன்றுமே கிடையாது. நம்மளோட உடம்பு நம்மளே கெடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, முகம் அழகாக இருக்காது, அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் இனிவையாக இருக்காது, தடித்த சொற்களை நாம் கூறுவோம். இது எதிராளிக்கு எவ்வளவு ஒரு கொடுமையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம மண்டைக்கு உரைக்காது. கோவப்பட்டு அதை கொட்டி தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாமிக்கு எப்படி ஆசுவாசப்படுத்துவாங்கள்ல, மலை ஏறியான்னு, அந்த மாதிரி மலை ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே இருந்தாலும் கோபப்பட்ட அப்போ நம்மளுக்கு உடலில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் இருக்குது இல்லையா, அந்த உள் மாற்றங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அதை விட நேரம் ஆகும். அதுதான் உண்மை. நமக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கோவப்படுறதுனால எந்த விதமான பலனுமே கிடையாது. கெட்டது தான் நடக்குது, நமக்கு தீமைகள் தான் அதிகம். அதை தான் இங்கே சொல்கிறார் 3வது குறள். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். வள்ளுவர் என்ன சொல்கிறார் இங்கே நமக்கு இப்படி சொல்கிறாரே? கோவமே படாதன்னு சொன்னால் எப்படி? கோவப்படணும் இல்லையா? நியாயமானதுக்கு கூட கோவப்படாமல் அப்படியே இருக்கலாமா? அப்போ நம்மளை என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? எதுக்குமே இதை அசைஞ்சு கொடுக்காது மழுங்குனின்னு சொல்லிடுவாங்களே, அதுக்காகவாவது கொஞ்சோண்டு கோவப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? மறத்தல் வெகுளியை யார் மட்டும். மக்களே, நீங்கள் யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த கோபம் என்ற சொல்லை அப்படியே மறந்துடுங்க. உங்களுடைய அதிகாரத்தில் இருந்து நீங்கள் மறந்து விடுங்கள். கோபம் என்ற சொல்லை மறந்து விடுங்கள். யாரிடமும் அந்த கோபத்தை காட்டாதீர்கள். ஏன் அப்படின்னா, பலவிதமான தீமைகளும் அதனால் ஏற்படும். அதனுடைய பின் விளைவுகள் என்ன? தீமைகள் மட்டுமே. நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஒரு கோபத்தில் என்ன பண்ணிடுவாங்க? அடிச்சிருவாங்க. அந்த அடி பலமாக பட்டுடும். சில பேருக்கு உயிர் போகும், கை போகும், கால் போகும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கும் கோபம் தணிஞ்சு சாமி ஆடி முடித்து மலையேறினதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடடா, ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய கோவப்பட்டு இப்படி பின் விளைவுகளை நாம் சந்தித்தோமே. என்ன பண்ணும்? நம்ம சும்மா இருப்போம், நம்மளை விட்டுருவாங்களா? கோவப்பட்டு நம்ம ஒருத்தரை இடர்பாடு செய்தோம்னா நம்மளை மற்றவர்கள் விடுவார்களான்னா இல்லை. அப்போ அதனால் நமக்கும் தீமை தானே கிடைக்கிறது, நல்லதில்லையே. அந்த நம்மளுடைய மனம் என்ன பண்ணும்? அடடா, இந்த விஷயத்தை நம்ம நல்ல விதமாக பேசி கூட தீர்த்துருக்கலாம், ஆனால் கை நீட்டிட்டமே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய நாட்களும் வரும். அது தீமை மட்டும்தான் தரக்கூடியது. ஆகவே யாரிடமும் நீங்கள் சினம் கொள்ளாதீர்கள், அது உங்களுக்கு கெடுதலை மட்டுமே தரும் என்று இந்த குறள் நமக்கு கூறுகிறது. நன்றி. நாளை சந்திக்கலாம்.